वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சாட்சாத் பகவானே பகவத்கீதையில் பக்தியாத் துவனன்யா சக்கியா அப்படின்னு அனன்யமான பக்தியை பற்றி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத் துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன. அனன்யமான பக்தியினாலேயே என்னை அடைய முடியும். ந வேதைஹி ந யஜ்ஞைஹி ந தபசா ந சேஜ்ஜயா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அனன்யமான பக்தி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன காரணம், மூலமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னா தன்னலமில்லாத ஒரு பக்தி. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு பக்தி. அதுதான் அது என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை, ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும், அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா ததஸ் சாது சங்கா. முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததா சாது சங்கா, சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததா பஜன கிரியா, பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி, அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கல்லம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கல்லே மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கல்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான். பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ததா ஸ்யா விருத்திஹி ஸ்யாத் ததோ நிஷ்டா. நிஷ்டான அதுலேயே திருடமாக இருக்கான். அதுக்கு மேலே ருச்சிஹி ததா, ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்தில். அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அது சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்டை, ஒரு ருச்சி அதனால் ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சாசக்தி, அதுலேயே ஒரு ஒட்டின்று இருக்கக்கூடிய ஒரு புத்தி. தத்தோ பாவஹா, அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்ஜுதஞ்சதி, பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே,
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா? போனால் அவர் தான் ஸ்ரீயப்பதியாச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல எதாவது இருந்தால் குடுறின்னு சொல்கிறார். 4 ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு 4 புடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார். 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமாபுரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார். அங்கேருந்து நடந்தே போகிறார். ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடித்து பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்தி இருக்குது, செருப்பு கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார். எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாய நமஹான்னு நம்ம வெங்கடேஷ சகஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். மலையிலையும் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை, அதை வைக்கப்படுறாரு. போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அதை வாங்கி சாப்பிட்டப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா. பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமம் இருக்கே. சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுபசம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத்பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபலவிருத்தித்வாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவృత్త్యர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத்பகவத்கீதாயாः அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ
गीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वमाहो रजस्तमः. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वमाहो रजस्तमः. ओम नमो भगवते वेंकटेशाय. ஆஸ்திக மகாஜனங்களே, உத்தமமான இந்த புரட்டாசி மாசத்தில் நாம் அனைவரும் மிகச்சிறந்ததொரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருளி செய்த பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை பூர்த்தி செய்து நாம் தற்பொழுது 17வது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் மற்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலும் அடியேன் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது ஒரே ஒரு விஷயம்தான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்னும்படியாக அவனுடைய திருவுள்ளம் உகந்த கைங்கரியமாக அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியமாகத்தான் இதனை நாம் பார்க்கிறோம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகமான முன் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது? அர்ஜுனன் ஒரு பெரிய கேள்வி கேட்டான். நான்லாம் தெய்வீ சம்பத்தில் சேர்ந்தவனா ஆசுரி சம்பத்தில் சேர்ந்தவனா எனக்கு தெரியலையே, நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கனேன்னு சொன்ன உடனே மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி என்று பகவான் அவனை ஆறுதல் படுத்தினான். இந்த பாக்கியம் நீ எப்பொழுது பெற்றிருக்கிறாயோ அப்பொழுது அர்ஜுனனா இவ்வளவு தூரம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மாசுச்சா சம்பதம் தெய்வீம், தெய்வீ சம்பத்தை நீ அடைந்திருக்கிறாய். இல்லையென்றால் இது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு உரியதான வாய்ப்பே இல்லை என்று பரமாத்மா அருளி செய்தான். இந்த மாசுச்சஹா என்றதான பதத்தை மறுபடியும் இப்பொழுது 18வது அத்தியாயத்தில் சொல்லப் போகிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா என்று அவனுடைய வார்த்தை வரப்போகிறது. இப்படி தெய்வீ சம்பத்தை பெற்றிருக்கிறாய், நீ கவலைப்படாதே என்று அர்ஜுனனை பார்த்து ஆறுதல் சொன்னான் என்றால் அந்த அர்ஜுனன் யார்? கீழே நம்ம 7ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் அதே மாதிரி முதல் அத்தியாயமே வச்சுக்கோங்க, அப்பயே ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு அர்த்த விசேஷத்தை பார்த்தோம். என்னது அப்படி கேட்டால், அர்ஜுனன்றது யார்? அர்ஜுனன்றது ஜீவாத்மாவன், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ். நமக்கு தான் உபதேசம், நமக்குத்தான் எல்லாம் சித்திக்கணும். அத்தகையதொரு சித்தி நமக்கு ஏற்படுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது. அப்போ நாமெல்லாம் தெய்வீ சம்பத்தை பெற்றிருப்பதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் 16 அத்தியாயத்தை முடிந்து 17வது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர். தத்துவம், உபாயம் இது முதலானவற்றை வேதம், அதை அனுசரித்த
ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் இவற்றின் வாயிலாகத்தான் அறிய வேண்டும். இவற்றின் வாயிலாகத்தான் அறிய முடியும், இவற்றின் வாயிலாகத்தான் அறிய வேண்டும். இன்றைக்கி ஹிந்துயிசம்ன்றதான பேரில் என்னென்னமோ சப்ஜெக்ட் மேட்டர்ஸை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஹிந்துயிசம்ன்ற பேரில் நிறைய பேர் பேசுகிறான். அதுவும் எஸ்பெஷலி ஹிந்துயிசம் பற்றி ஃபாரினர்ஸ் பேசினா தான் நமக்கெல்லாம் பெருமைன்ற மாதிரி நாம் நினச்சுட்டோம். அவர்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அது அத்தாரிட்டேட்டிவாக இல்லையா, நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா, டைஜஸ்ட் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் யோசனையே இல்லாமல் அவள் சொல்லிட்டான்றதான ஒரே காரணத்தினால, அண்ட் லாங்குவேஜ் பேரியர் இங்கிலீஷில் சொல்லிட்டான்றதான ஒரே காரணத்தினால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு பேசாமல் ஆஹா இதான் ஹிந்துயிசம் இதான் ஹிந்துயிசம்ன்றோம். இன்றைக்கி ஹிந்துயிசம்ன்றதான பேரில் ஒரே குழப்பம் குப்பைகள் அதிகமாக இருக்கு. சங்கரரோ, ராமானுஜரோ, மத்வரோ, வல்லபரோ, நிம்பார்க்கரோ, சைத்தன்யரோ, நீலகண்டரோ, அப்பைய தீட்சிதரோ, எவ்வளவோ பேர் ஹிந்துயிசம் பற்றி பேசியிருக்கான். அவளுக்கெல்லாம் சனாதனிகள்னு பேர். பௌத்தம், ஜெயினம் முதலானவைகள் வைதிக மதங்கள் இல்லை, அதெல்லாம் வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள், கம்ப்ளீட்டாக வேதத்துக்கு டெட் அகெயின்ஸ்டான மதம். ஆனால் அவைகள் கூட இந்த பாரத தேசத்தில் தோன்றியவைகள் தான். புத்தாவதாரத்தை பகவான் கிருஷ்ணன் எடுத்திருக்கிறான். புத்தாவதாரம்ன்றது பகவானுடைய அவதாரம் தான். எதற்காக? ஆசுரி பிரபிருத்திகளை மோகிப்பிக்கைக்காக. தப்பு தப்பாக பண்ணிகிட்டே இருக்கா, ஏடா கூடமாக புரிஞ்சுக்கிறா, தப்பான ஒரு காரியத்தையே பேசிகிட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்கானா, சரி என்ன பண்ண முடியும்? அவளுக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், அவள் தன்னை திருத்திக்கிறதா காணும், மறுபடியும் அவளுக்கு என்ன மேற்கொண்டு கீழே எங்கே போய் விழ போகிறாளோ அங்கேயே போய் விழட்டோன்னு விட்டு தள்ளி விட்டுறான். இப்போ நம்ம பாருங்க, இந்த புத்தாவதாரத்தை கிருஷ்ணன் எடுத்து ஆசுர சுபாவத்தை உடையவர்களை மறுபடியும் சம்சாரத்தில் கால் தாழ பண்ணிக்கிறான். அவர்கள் சம்சாரத்திலேருந்து விமோச்சனம்ன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கா. அவளுக்கு அவன் மறுபடியும் அதை உள்ளே விழுந்துட்டு இருக்கான். கரெக்டாக? ஏன் பெருமாள் கை தூக்கூடாது? கை தூக்கிறதுக்கு தான் கீதை கொடுத்தான், கை தூக்கிறதுக்கு தான் ராமாயணம் கொடுத்தான், கை தூக்கிறதுக்கு தான் பாகவதம், மகாபாரதம், இப்போ விஷ்ணு புராணம் எல்லாம் கொடுத்துருக்கான். முடியாது, நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சௌரியப்பட மாட்டோம், எங்களுக்கு இது இல்லை அது இல்லை, நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் எப்படி லாஜிக்காக கேட்போம், சயின்டிஃபிக்காக கேட்போம், நாங்கள் கேள்வி கேட்குறதா எப்படி இருக்கும் தெரியுமாண்ணா? சரி போங்கோ, அவைதிகமான மதத்துக்கு போங்கோ, வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் சாஸ்திர பிரக்கிரியை நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன வழி உண்டோ அத்தனை வழியும் அவன் எடுத்து கொடுத்த பிறகு நான் மாட்டேன், நான் முடியாது, நான் கேட்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், இது சரியில்லை அது சரியில்லை, இது சொட்டு இது சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி போங்கன்னுவான் பெருமாள். வேறு என்ன பண்ண முடியும் அவனால்? அதனால தான் புத்தாதி அவதாரங்கள் எடுத்தான். அப்போ புத்தாதி அவதாரங்கள் எடுத்த உடனே வேதத்துக்கு விரோதமான கல்பனைகள் வருகின்றன. அந்த வேதத்துக்கு விரோதமான அர்த்த விசேஷங்களை இவன் ரொம்ப பிரதானமாக புரிஞ்சுக்கிறான். அந்த வழியிலே போக ஆரம்பிச்சிடுறான். உடனே அதையே கொண்டு வந்து குழப்பிடுறான். இது அதையே கொண்டு வந்து வைதிக மதத்துக்குள்ளே அதை நுழைச்சி இங்கே பாரு, சாஸ்திரமும் புலால் உண்ணாமையைத்தான் காண்பிக்கிறது. மாம்சம் சாப்பிடக்கூடாது, ஜீவ ஹிம்சை பண்ணக்கூடாது, லோகத்தில் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் உண்டாகணும். இதுதான் நமக்கு வேதம் சொல்லக்கூடிய மார்க்கம். இதுதான் மற்ற சித்தாந்தங்களை உபதேசம் பண்ணிக்கின்றன. அவைதிக மதமான பௌத்தமும் இதுதான் உபதேசம் பண்ணுறது. அதனால் அது வைதிகமாகிடுமோ? அதனால் அதை நாம் வைதிகம் நினச்சிக்க முடியுமோ? நினச்சிக்க முடியாது. இப்படி ஆசுரி சம்பத்து, தெய்வீ சம்பத்து, அதற்குரியதான வித்தியாசங்கள், அதற்கு சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரத்தின் வழியில் தான் நாம் அதை தீர்மானம் செய்ய வேண்டும். நமக்கு தஸ்மாது சாஸ்திர விதானோக்தம் என்பதாக அதன் வழி நடந்தால் மட்டும்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று தெளிவாக சொன்ன பிறகும் அடமண்டா நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் இருப்போம், இப்படி கேள்வி கேட்டால் நான் தப்பு, அப்படி கேள்வி கேட்டால் நான் தப்பு, எதையும் லாஜிக்காக தான் நாங்கள் பார்ப்போம்னா அவெல்லாம் ஆசிரி சம்பத்தில் பேக்கப் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவோம். இப்போ இதெல்லாம் தான் முன் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இங்கே பார், உனக்கு இதான் வழி, நீ தெய்வீ சம்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? அப்போ இதான் உனக்கு வழி, இந்த மார்க்கத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி வருது. இந்த அத்தியாயத்தோட பெருமையை இந்த 17ஆவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்குறதுக்கே அதனுடைய பின்னணியில் பல சுவாரஸ்யமான அர்த்த விசேஷங்களை சுவாமி ராமானுஜர் நமக்கு பொதித்து காட்டுகிறார். ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ, பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இது. அன்பர்களே, எஸ்விபிசி தொலைக்காட்சி மூலமாக நாம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் பெருமை பெற்றிருக்கிறோம், பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதை விட பகவத் கிருபைக்கு நமக்கு வேறு என்ன சாட்சியானது இருக்க முடியும்? ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாகோ ரஜஸ்தமாக. ரஜஸ்ன்னு சொல்கிறதா, தமசுன்னு சொல்கிறதா, சத்துவம்னு சொல்கிறதா? ஏனால்
மற்ற ஒரு சிலர் செய்யும் காரியத்தினுடைய சீர்மை, அந்த காரியத்தை அவ்வளவு கச்சிதமாக பண்ணுறான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த காரியத்தை பண்ணுறான். அவர்கள் அந்த காரியங்களை செய்வதை பார்த்தால் இதை என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சத்துவம்னு கேட்டகரைஸ் பண்ணுறதா, ரஜஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணுறதா, தமஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணுறதா என்று அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். அந்த அர்ஜுனனுக்கு இந்த அத்தியாயத்தில் பகவான் தெளிவிக்கிறான். சாஸ்திரம் கூறாதது ஆசுரம், அதை செய்தால் நமக்கு உண்டாவது விபரீத பலன்தான். சாஸ்திரம் கூறிய கர்மா சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 விதமாக பிரிந்துள்ளது. அதில் சாஸ்திரம் கூறிய கர்மா எப்படி இருக்கும் தெரியுமா? ஓம் தத்து சத்து என்பதான இவற்றுடன் கூடியதாக இருக்கும். ஓம் தத்து சத்து இதோடு சொல்லணும். ஆகையால் தான் சங்கல்பம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? சங்கல்பம்னு பேர். எந்த கர்மா பண்ணினாலும் சங்கல்பம் பிரதானம். ஹரி ஓம் தத்து சத்து ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्धे श्रीः श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमे पारे जम्बूद्वीपे भारतवर्षे वरदखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वेन தினந்தோறும் நம்முடைய பகவத்கீதை தொடங்குவதற்கு முன்பாக லோகக்ஷேமத்திற்காக லோகத்தில் சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்று எல்லோரும் சகல சௌபாகியத்துடன் இருக்க வேண்டும் என்னும் காரணத்தினால் சங்கல்பம் செய்து கொண்டு பாராயணம் செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? இந்த பகவத்கீதை அடியேன் உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சுவாமி அவர் சங்கல்பம் செய்து தன்னுடைய சிஷ்யர்கள் அனைவரையும் சங்கல்பம் செய்ய வைத்து இந்த பகவத்கீதையின் மூலமாக லோகக்ஷேமார்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயணம் கரிஷ்யே, லோகக்ஷேமார்த்தம் பகவத்கீதா நாமாவல்யா பகவந்தம் அர்ச்சயிஷ்யே அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லி பிரார்த்திக்கிறோம். எதுக்காக? சத்கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சத்கர்மாக்களுக்கு சங்கல்பம் செய்து கொண்டு தான் செய்ய வேண்டும். ஸ்ரீ ஆதிவராக க்ஷேத்ரே அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி திவ்ய சரணாரவிந்தயோஹோ என்று ஒரு சங்கல்பம். அது வழியாக தான் நடக்கணும். இதுதான் சாஸ்திர விதானோக்தம், இதுதான் சாஸ்திரவசியத்தை, இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. சாஸ்திரிய கர்மாவுடைய லட்சணம் இதுதான்ப்பா. வெறுமை நான் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணா என்ன, எனக்கு இப்படி பண்ணா என்ன, பெருமாளுடைய உள்ளத்தில் இருக்கார், நான் பெருமாளை பார்த்துக்கிறேன், எனக்கு நான் பெருமாள் கூட பேசின்னு இருக்கேன்னா அதெல்லாம் சரி இல்லைன்ட்டான் பரமாத்மா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டான். இதுதான் உண்டு, இதான் உண்மை. இதை ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் 4வது ஸ்லோகத்தில் நமக்கு ஒன்று தெரிவிக்கிறார். இந்த திருத்தீய ஷட்கம் இருக்கும் இல்லையோ பகவத்கீதையில், முதல் 6 அத்தியாயங்கள் ஒரு ஷட்கம், 2வது 6 அத்தியாயங்கள் ஒரு ஷட்கம், 3வது 6 அத்தியாயங்கள் ஒரு ஷட்கம் இருக்கும் இல்லையோ. இந்த 3வது 6 அத்தியாயத்தை ரெண்டு பேட்டிக்கையாக பிரிக்கிறார். பேட்டிக்கைனா 2 ஃபோல்டர். திருத்தீய ஷட்கத்தை 2 பேட்டிக்கையாக பிரிக்கிறார். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்ம தீஹி பக்திஹி இத்தியாதிஹி பூர்வசேஷா அந்திமோதிதா. இது ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தில் 4வது ஸ்லோகம். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம், பிரபஞ்சத்திற்கு காரணபூதமான பிரதானம் என்று சொல்லப்படக்கூடிய மூல பிரகிருதி. அடுத்தது புருஷன், புருஷர்களாக சொல்லப்படும் ஜீவாத்மாக்கள். அடுத்தது வியக்தம், வியக்தம்னா பிரபஞ்சம் என்று அர்த்தம். பிரபஞ்சனத்துக்கு காரணபூதமான மூல பிரகிருதி, அப்புறம் புருஷன், அப்புறம் பிரபஞ்சம், அதுக்கு மேலே சர்வேஸ்வரன். புரிஞ்சுதா? சித்து அச்சித்து ஈஸ்வரன், இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக போய்டும். சித்து அச்சித்து ஈஸ்வரன், சித்துன்னா என்ன, அச்சித்துன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன என்று இந்த தத்துவங்களில் விவேகம் இருக்கணும். இந்த தத்துவங்களில் நமக்கு மாறாட்டம் இருக்கக்கூடாது.
தத்துவம் புரியாமல் நாம் தவிக்கக்கூடாது, தத்துவத்தினுடைய அர்த்த விவரணங்கள் புரியாமல் நாம் தவிக்கக்கூடாது. அப்போ தத்துவத்தில் விவேகம், அப்புறம் கர்மானுஷ்டானம், ஞானம், பக்தி யோகம், அவற்றை சார்ந்த சத்துவ குணாதி விசேஷமான மற்ற விசேஷங்கள் இவையெல்லாம் 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. கர்மதீஹி பக்திஹி இத்தியாதிஹி பூர்வசேஷா அந்திமே உதிதா. சித்து அசித்து ஈஸ்வரன் என்பது 12, 13, 14, 15 அதில் காண்பிக்கப்படுகிறது. இது முன்னாடி வச்சுக்கோங்க, புருஷோத்தம யோகம் இல்லையா? அதற்கு பிறகு மேற்கொண்டு என்ன 16, 17, 18 இந்த 3 அத்தியாயங்களை பரமாத்மா எதெல்லாம் உபதேசம் பண்ணுறான், நமக்கு எதை காண்பிக்கிறான் அப்படின்னு கேட்டால், சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத கர்மா ஆசுரமாகிறது, தெய்வாசுர சம்பத் விபாகத்தை சொல்லி ஆகவே அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. சாஸ்திர விகிதமான யஜ்ஞம், தபஸு, தானம் இது எல்லாம் சத்துவம் முதலான 3 குணங்களினாலே 3 விபாகங்களாக சொல்லப்படுகின்றன. இவை எல்லாமே ஓம் தத்து சத்து என்பதுடன் சேர்ந்திருக்கும். புரியுதா? என்றுதான் இந்த 16, 17, 18 16, 17, 18 அதில் காண்பிக்கிறான். சரி, இப்போ அர்ஜுனுடைய கேள்வி என்னன்னு பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி அர்ஜுனன் கேட்கறதுடையதான காரணம் என்ன? ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வம் ஆஹோ ரஜஹா தமஹா. ஏ கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். சிலர் சாஸ்திரம் கூறாத யாகாதிகளை செய்கிறார்கள். அதாவது சாஸ்திர மரியாதையை மீறி சாஸ்திரம் சொன்ன வழியை விட்டுட்டு தங்களுக்கு தோன்றின வகையில் அவர்கள் யாகாதிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா? அப்படி அந்த யாகாதிகள் பண்ணும் பொழுது அவ்வளவு ஸ்ரத்தையோடு அவா பண்ணுறா. அவ்வளோ ஸ்ரத்த. இன்ஃபேக்ட் சாஸ்திரத்தை ஒத்துண்டு அதற்காக யாக யஜ்ஞாதிகள் செய்பவர்கள் காண்பிக்கும் ஸ்ரத்தையை விட சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்ளாமல் சாஸ்திரம் விதித்த வழியில் நடக்காமல் தங்களுக்கு தோன்றினபடி தான் தோன்றித்தனமாக யாகங்களை செய்பவர்கள் இருக்காளே, அவ்வளவு டெடிக்கேட்டடாக பண்ணுறான். இன்னைக்கு உலகத்தில் நன்னா பார்க்கலாம். இந்த ஜனங்க அதில் தான் மயங்கி போயிடுறான். அவளுக்கு அதனுடைய இதில் டிஃப்ரென்ஷியேட் தெரியல, அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க தெரியல. இது என்ன சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதா விதிக்கப்படாததா, இதை பண்ணலாமா, இவ்வளோ தூரம் பண்ணுறாளே நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமா, நமக்கு இது தேவையா, இது எப்படி, இது என்ன விதத்தில் பலனளிக்கும் தெரியவே தெரியாது. புத்தி இவ்வளவு தூரம் பகவத்கீதையில் தெள்ள தெளிவாக கிருஷ்ணன் என்ன நடக்கிறது உலகத்தில், மக்களை எப்படி எல்லாரும் ஏமாத்துறா வஞ்சிக்கிறான்னு எடுத்து காண்பித்தால் கூட அடிப்படையான அறிவு இல்லாததுனால பூஜைக்கு தானே சார் கூப்பிட்றா, யாகத்துக்கு தானே சார் கூப்பிட்றா, நல்ல காரியத்துக்கு தானே சார் கூப்பிட்றா, நல்ல காரியத்தில் நாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இல்லையோ. இன்ஃபேக்ட் அவளுக்கு இருக்கிற ஸ்ரத்தை நமக்கெல்லாம் கிடையாது தெரியுமா? அவள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறா தெரியுமா? அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியுமா? 1000 கேள்வி கேட்டுட்டு நாமளே போயிட்டு அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். அப்போ அர்ஜுனன் என்ன கேட்டான், சரி சுவாமி, சாஸ்திரம் விதிக்காததை அவள் பண்ணுறான், ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணுறாள்ல. இந்த ஸ்ரத்தை சாஸ்திரம் விதிச்சதை செய்கிறவங்கிட்ட கூட நாம் பார்க்க முடியாது இல்லை. அதனால் இவ்வளவு டெடிக்கேட்டடாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் இல்லையோ, ஏதோ ஒன்று. அப்பா சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதற்கு சொல்லப்பட்ட பலன் இது கிடையாது.
ஆனால் இதுக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் நம்முடைய அரசாங்கத்தில் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தான். அதே மாதிரி 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு ஒரு தடை கொண்டு வந்தான். யாருக்கிட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கோ அந்த நோட்டை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு உரியதான 500 ரூபாய் நோட்டோ 100 ரூபாய் நோட்டோ என்னவோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னா சரின்னு ஒருத்தன் வாங்கினுட்டான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ வீட்டை ஒழித்து பார்க்கச்சா வீட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு பதுக்கி வச்சுருந்தான். அவனுக்கு ஞாபகமே இல்லை. அவனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு. இது முடிஞ்ச எவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ அதை பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து சார் இதுக்கு எனக்கு ரூபா நோட்டை மாற்றி கொடுண்ணா. அதெல்லாம் முடியாதுண்ணா. சார் நீங்கள் 2000க்கு 2000 கொடுக்க வேண்டாம், ஒரு 100 200 நீங்கள் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் எனக்கு 1500 கொடுங்க. நீங்கள் எனக்கு 2000 ருபீஸ்க்கு 2000 நோட்டாகவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 1500 கொடுங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1000 தான் கொடுங்க சார். இதை வச்சு நான் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா நத்திங் டூயிங். இதை அப்படியே கொண்டு போய் கடையில் போட்டுரு. எடை கடையில் போடு. அதை பற்றி விசாரம் இல்லை. ஆனால் உனக்கு 10 பைசா கிடையாது. இன்ஃபேக்ட் நீ பண்ண காரியம் தப்பு. எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் போட்டுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு வேறு சொல்லிட்டு நீ அதெல்லாம் மீறிண்டு உன் வீட்டில் இதை பதுக்கி வச்சுட்டு இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதுக்கு 100 ரூபா குறைச்சிக்கோங்க, 200 ரூபா குறைச்சிக்கோங்க, 500 ரூபா குறைச்சிக்கோங்க, பரவாயில்ல 1500 கொடுத்தாலும் பரவாயில்ல, 1000 கொடுத்தாலும் பரவாயில்ல நீ கேட்குறியே, எப்படி கொடுப்பான்? இல்லை பரவாயில்ல, நான் ஏதோ கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டேன்ல, லேட்டாக சப்மிட் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி சப்மிட் பண்ணிட்டேன்ல, நான் வேண்டான்னு சொல்லலையே அப்படின்னு ஒருத்தன் கேட்டானே. அதே மாதிரி அர்ஜுனன் கேட்குறான். இவன் ஸ்ரத்தையோடு பண்ணுறான், நன்னா பண்ணுறான், டெடிக்கேட்டடாக பண்ணுறான். இங்கிலீஷில் சொன்னானே தமிழில் சொன்னானே, ஆனால் ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமோ இல்லையோ அவன் பண்ணினதுக்கு. என்னவோ பலன் இருக்கணுமோ இல்லையோ. பரீட்சை அவன் ஒன்றுமே படிக்கலை. அவன் சயின்ஸ் எக்ஸாம் நினச்சிட்டு போனான். அன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சயின்ஸ் எக்ஸாம் நினச்சிட்டு அவன் படிச்சுட்டு போனான். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சரி, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பேப்பரில் அவன் சயின்ஸ் எழுதிட்டு வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சதான ஒரு கொஸ்டின்லாம் ஆன்சர்லாம் எழுதிட்டு வந்தான். வாத்தியாட்ட, ஏன் சார் நான் ஏதோ ஒன்று எழுதிருக்கல, 10 பக்கத்துக்கு எழுதிருக்கல, உங்களுக்கு என்ன அதுக்கு ஒரு 35 மார்க் போட்டு நான் பாஸ் பண்ணுவீங்களே அப்படின்னு கேட்டா. வச்சது சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்ஸாம், இவன் எழுதுறது சயின்ஸு. உங்களுக்கு என்ன சார், நான் தான் பேப்பரை ஃபில்அப் பண்ணிட்டல, நான் ஏதோ ஒன்று எழுதிருக்கல, 10 பேப்பர் எழுதிருக்கல, ஒரு பேப்பருக்கு ஒரு பேஜுக்கு நீங்கள் 3 மார்க் போட்டால் கூட 30 மார்க் வந்துடுமே எனக்கு, நான் பாஸ் ஆகிடுவேனே அப்படின்னு கேட்குறானோ இல்லையோ. தேஷாம் நிஷ்டாது காகிருஷ்ட சத்வம் ஆஹோ ஆஹோ ரஜஸ்தமஹா. அட்லீஸ்ட் அதை சாத்விகத்தில் சேர வேண்டாம். சாஸ்திரம் வகுத்த வகையில் அவன் பண்ணக்கூடிய கர்மாக்களாக இருந்ததுன்னா அதை சாத்விகம்னு சேர்த்துக்கலாம். இப்போ அவன் சாஸ்திரம் வகுத்த வகையில் பண்ணலை, ஆனால் பண்ணுறான், இன்னும் ஸ்ரத்தையாக பண்ணுறான். அட்லீஸ்ட் இதை சத்துவம் ரஜஸாவது பண்ணலாமே. சார் நீங்கள் முட்டை மார்க் போட்டதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 15 மார்க் போடலாம் இல்லையோ, ஃபுல்லாக சைஃபர் போட்டிங்களேண்ணா. ஏண்டா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பேப்பரில் சயின்ஸை பற்றி எழுதினா என்னடா பண்ணுறது நான்? சார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், எனக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு 10 மார்க் 18 மார்க் 20 மார்க் போடலாம், ஃபெயில் ஆக்கிடலாம். நீங்கள் ஃபெயில் ஆகிறத பற்றி தப்பு இல்லை, இதை தானே பண்ணிருக்கலாமோ இல்லை நீங்கள் அப்படி கேட்டால். சாஸ்திரம் கூறாத கர்மாக்களுக்கு பலனே கிடையாது என்பது தெரியாத அர்ஜுனனுடைய கேள்வி. ஆனால் சாஸ்திரம் சொல்லாவிட்டாலும் ஸ்ரத்தையுடன் ஒரு கர்மாவை செய்தால் அதற்கு பலன் இல்லாமல் போகுமா? ஒரு அறிவாளியானவன் அந்த பலனை நாம் அடைவதற்கு உரிய உபாயம், எந்த பிஸ்னஸ் பண்ணினா நமக்கு லாபம் வரும், எந்த ஷேரை மாற்றினா நமக்கு லாபம் வரும், தங்கத்திலையா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஒரு கடையில் போய் ஒரு வஸ்து வாங்கினோன்னா அதற்கு ஜிஎஸ்டி என்ன வரும் அப்படின்னு ஏதோ கேட்குறோம். நம்ம பெட்ரோல் விலை இன்றைக்கி ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு. உக்ரைனில் ரஷ்யாவில் நடக்கிற சண்டையினால் பெட்ரோல் விலை, கச்சா எண்ணெயுடைய விலை ஏறி போச்சு, இறங்கி போச்சு. இலங்கையில் நடக்கிற பிரச்சனையினால் நமக்கு மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆகிடுது, என்னமோ சொல்கிறான். இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான், தன்னுடைய டேர்ன் ஓவர், அதை விவசாயம் பண்ணுறான், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறான், இல்லை வேறு ஏதோ விதத்தில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறான், அதை பண்ணி அதனுடைய பலன் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறோம் இல்லையா,
அறுவடை செய்கிறான். தான் வினை விதைத்தவன்ற மாதிரி தான் செய்த கிருஷிக்கு பலனை அவன் அடையிறான். இது லௌகிகமான பல வியாபாரங்கள், உலகத்தில் லௌகிகமான பல வியாபாரங்கள் உண்டு. இதே மாதிரி சில விஷயங்கள் ஆச்சாரத்தில் இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம், அந்த காரியம் பண்ணால் அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பண்ணியிருக்கோம் இல்லை, பண்ணினதற்கு ஏதாவது ஒரு வகையில் அதற்கு உரியதான ரிசல்ட் வந்திருக்கணுமே. ஆகையால் நான் சொல்கிறேன் கிருஷ்ணா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சொல்லப்படலை, அதை பற்றி விசாரம் இல்லை. ஏதோ அவன் பண்ணினான், அந்த பேப்பரில் 10 பக்கம் எழுதியிருக்கான், அதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கு போடணுமா வேண்டாமா அவனுக்கு? இதான் அர்ஜுனனுடைய கேள்வியின் தாத்பரியம். தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ணன். இப்போ சாஸ்திரம் கூறாத கர்மாவை ஸ்ரத்தையுடன் செய்பவர் சாத்வீகரா, ராஜசரா அல்லது தாமசரா? இப்போ இவாளை சாத்வீகர்னு சொல்லிட்டோம்னா அப்போ இவர்கள் செய்யக்கூடிய காரியம் சாத்வீகமான காரியமை தவிர்த்து ராஜசதாமசமான காரியம் இல்லை. அவர்கள் ராஜசர்கள்னு சொன்னால், தாமசர்கள்னு சொன்னால் அவர்கள் பண்ணக்கூடிய காரியமும் ராஜசமாக இருக்கும், தாமசமாக இருக்கும். இதில் எந்த கோஷ்டி இவாளை நான் சேர்க்கறது? எனக்கு என்னமோ இவள் சாத்வீகமாக தான் பண்ணுறா. அட்லீஸ்ட் இவாளை சாத்வீகமாக நம்ம ஒத்துக்கலனா கூட ராஜச தாமசன்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பலன் ஏற்படலாமோ இல்லையோ? சுவாமி, நீர் சொன்னீர் பலன் கிடையாதுன்னு சொன்னீரே, ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணால் பலன் கிடையாதுன்னு நம்ம வச்சுக்கலாமே தவிர்த்து ஸ்ரத்தையுடன் செய்தால் பலன் உண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இவ்வளவு தூரம் ஸ்ரத்தையோடு பண்ணுறவனுக்கு பலன் இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக தள்ளிவிடக்கூடாது என்று அர்ஜுனனுடைய கேள்வியின் அபிப்பிராயம். இது விஷயமாக மேலும் விவரங்களை நாம் நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 17வது அத்தியாயம். இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அர்ஜுன உவாச அர்ஜுன உவாச ஏஷாஸ்திரவிதிமுத்ஸ்ருஜ்ய ஏஷாஸ்திரவிதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷான் நிஷ்டாது கா கிருஷ்ண ஏஷான் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. 17வது அத்தியாயம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அர்ஜுன உவாச ஏஷாஸ்திரவிதிமுத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷான் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஷ்ச ஷன்னாம் பக இதீரனாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பகவானுடைய 6 லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. பற்றில்லாமல் இருப்பானா, ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும். பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம்தான். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.